உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? நீங்கள் மட்டும் கிடையாது, 99% பேர் இப்படி தான் உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான ஒரு விதியை நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது நமக்கு கிடைக்க போகிறதே கிடையாது. அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆசைப்படுறதுல வெறும் 10% மட்டும்தான் எப்போவுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு ரூ. 1000 வேணும்னா நீங்கள் ரூ. 10,000க்கு ஆசைப்பட்டாகணும். ரூ. 10,000க்கு ஆசைப்பட்டு அதற்கான திட்டத்தை தீட்டும்போது தான் ரூ. 1000ன்றது உங்களுக்கு கிடைக்கும். வெறும் ஆசை மட்டும் கிடையாது, ரூ. 10,000க்கான வேலையை செய்யும்போது தான் ரூ. 1000ன்றது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நீங்கள் ஆசைப்பட்டதில் 10% கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். பெரிய விஷயம் வேணும்னா அதை விட பெரிய ஆசையை நீங்கள் பட்டாகணும். இதை தெளிவாக சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம் தான் தி 10x ரூல். இன்றைக்கி அந்த புக்கோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புத்தகத்திலே பயனுள்ள புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கலாம். என்னோடய செட்டப்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும், வீடியோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா சென்னை பாட்காஸ்ட். நான் ரீசெண்டாக குரு மித்ரேஷ் சிவா அவங்களோட பாட்காஸ்ட்டுக்காக போயிருந்தேன். போன இடம் வந்து சென்னை பாட்காஸ்ட். அவங்க தான் அதை கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணாங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் என்னோடய வீடியோவில் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் நமக்கு பண்ண தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ வீட்டுக்கே வந்தாங்க, இந்தந்த பொருள்லாம் வாங்கு அப்படின்னு பார்த்துட்டு சொன்னாங்க. எல்லாத்தையும் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டேக்கு மேலே ஒர்க் பண்ணி இது எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்து என்னோடய வீடியோவை ஐ திங்க் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ சென்னை பாட்காஸ்ட் அருண் ப்ரோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ப்ரொமோஷன் கிடையாது, பட் ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதுதான் நான் ஃபஸ்ட் ஷூட் பண்ணுற வீடியோ. இது முன்னாடி வரலனாலுமே இதுதான் நான் ஃபஸ்ட் ஷூட் பண்ணுற வீடியோ. அதில் நான் அவங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் ஒரு வேளை ஒரு ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, இல்லை கண்டென்ட் க்ரியேஷன், இல்லை எடிட்டிங் ஏதாவது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு தேவைன்னா சென்னை பாட்காஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ஒரு பேனரோ இல்லை உங்களோட கான்டாக்டோ ஏதாவது கிடைக்கும் போது நான் இங்கே இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 10x ரூல்னால் என்ன? ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எதை வெற்றின்னு நீங்கள் டேர்ம் பண்ணுறீங்களோ, அதை விட 10 மடங்கு அதிகமான விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்படணும், கனவு காணணும். இப்படி 10 மடங்கு அதிகமாக நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக அது உங்களுக்கு கிடச்சிருமா? அப்படி கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் எப்போ நீங்கள் பெரிய ஆசைப்படுறீங்களோ அப்போ பெரிய விஷயத்திற்கான திட்டத்தை திட்டுவீங்க, பெரிய செயல் செய்யணுன்ற ஒரு முடிவெடுப்பீங்க, பெரிய ஆம்பிஷனை வளர்த்துப்பீங்க. எதனால் பெரிய செயல் ரொம்ப முக்கியம்? எப்போவுமே நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மளோட கேப்பபிலிட்டி ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைப்போம். அதை விட ஒரு பெரிய தவறு நம்ம பண்ணுறது, எப்போவுமே ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு உழைப்பை நம்ம போட்டாகணும், எவ்வளவு நாள் அது எடுத்துக்கும் அப்படின்றதெல்லாம் எப்போவுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம். எப்போ நம்ம இப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமோ, ஒரு வருஷத்தில் நம்மளால் அடைய முடியும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை அடையிறதுக்கு 4 வருஷம் எடுத்துக்கிறப்போ ஒரு வருஷத்துலேயே நம்ம குவிட் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவோம். இது மட்டும் காரணம் கிடையாது. எப்போவுமே ஒரு திட்டத்தை திட்டுறப்போ அங்கே அதுக்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு பணம், எவ்வளவு ரிசோர்ஸ் தேவைப்படுன்றதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதையே கரெக்டாக நம்ம எஸ்டிமேட் பண்ணாலும் ஒரு விஷயத்தை நம்மளால் அளவிடவே முடியாது. கண்டிப்பாக இது வரும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அதுதான் வரக்கூடிய தடைகள், நம்ம போகக்கூடிய பாதையில் வரக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை எப்போவுமே உங்களால் முன்கூட்டியே அளவிடவே முடியாது. நீங்கள் எவ்வளவு பிரச்சனை வரும்னு நினச்சிங்களோ அதை விட கட்டாயம் அதிகமாக தான் வரப்போகுது. நீங்கள் எந்த பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தீங்களோ அது இல்லாமல் வேறு விதமான ஒரு பிரச்சனை கட்டாயம் வரதான் போகுது. அப்போ என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாதப்போ எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு மட்டுமே திட்டம் திட்டணும்னா அங்கே போய் சேர்றது ரொம்ப கடினமாகிடும். அதனால தான் எப்போவுமே லைஃப்பில் நீங்கள் எங்கே போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமான திட்டமும் உழைப்பும் கனவும் உங்களுக்கு தேவை. அப்போ 10x ரூல்னால் ரொம்ப சிம்பிள். நீங்கள் போகக்கூடிய பாதையில் வரப்போகிற எதிர்பாராத விஷயத்திற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்க போகிறீங்க. எப்படி தயார்படுத்திக்க போகிறீங்க? எங்கே போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமான இடத்துக்கு போய் சேர்றதுக்கான ஒரு திட்டத்தோட, உழைப்போட, ஒரு கனவோட நீங்கள் இருக்கிறது தான். 10 மடங்கு பெரிய குறிக்கோளை வச்சு 10 மடங்கு கடினமாக நீங்கள் உழைத்தீங்கன்னா பெரிய வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாக்கியத்தை நான் சொன்ன உடனே பல பேர் சொல்லலாம், நான் ஏன் அவ்வளவு கடினமாக உழைக்கணும், நான் ஏன் அவ்வளவு பெரிய ஆசையப்படணும், நான் ஏன் அவ்வளவு பெரிய வெற்றியை அடையணும், என் லைஃபுக்கு பெரிய வெற்றி அவசியம்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்ற கேள்வி வரும். இப்படி வர்றது தவறே கிடையாது. இப்படி கேள்வி கேட்குறவங்கள நம்ம க்ளோரிஃபை பண்ணுவோம், ரொம்ப புனிதப்படுத்தவும் செய்வோம். எவ்வளவு அடக்கத்தோடு இருக்காங்க பாரு, எவ்வளவு அழகாக வாழ்க்கையை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு, எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கணுன்ற தேவையில்லைன்ற ஒரு உண்மையை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஞானி மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும்.
ஆனால் இந்த ஆத்தர் சொல்லக்கூடிய ஒரு பார்வை கட்டாயம் அதை மாற்றும். ஒரு வித்தியாசமான பார்வையை இவர் கொடுக்குறார். இவர் பெரிய வெற்றி எனக்கு வேணான்னு சொல்லக்கூடியவங்க அனைவரையும் ஒரு பாவிகளாக பார்க்குறார். எல்லாருமே பெரிய வெற்றியை கட்டாயம் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி வெற்றினா என்னன்றதை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் சொல்கிறார். வெற்றினா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய பணத்தை சம்பாதிச்சோன்னா அது வெற்றி, இல்லை ஒரு பதவிக்கு போயிட்டோன்னா அது ஒரு வெற்றி, இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருச்சுன்னா வெற்றி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வெற்றின்றது ஏதோ ஒரு விஷயத்தை அடையிறதாவே இருக்குது. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற, இல்லை வெற்றியை அடைந்த அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் போது தான் வெற்றின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? வெற்றின்றது அடையக்கூடிய விஷயம் கிடையாது, அது சேகரிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். சேகரிக்கிறதுனா என்ன? எப்பயாவது ஒன்று கிடச்சிதுன்னா அதை நீங்கள் அடையலாம், எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி சேர்க்க முடியும்? சின்ன சின்ன செயல்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் வெற்றியா. ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேரணுன்ற அவசியம் கிடையாது. அந்த இடத்த நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நகர்ந்து போனீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றது கிடையாது, சேரணுன்ற கட்டாயமும் கிடையாது. இங்கே தோல்வி தான் ஒரு நிகழ்வு, அவ்வப்போது நடக்கும், அதுக்கப்புறம் அது நடக்காது. ஆனால் வெற்றின்றது ஒரு நிகழ்வு கிடையாது, எப்பயாவது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் கிடையாது. அது எப்போவுமே உங்கள் கூட இருக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படி இருக்கும்? நீங்கள் வாழ்க்கையில் எது முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதற்காக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ அது உங்ககிட்ட இருக்கும். இங்கே உடனடியாக வெற்றினா என்னன்றதை நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு நபருக்கு வெவ்வேறு விஷயம் தேவைப்படும். இந்த தருணத்தில் தேவைப்படுறது நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தேவைப்படாமல் போகலாம். இன்றைக்கி என்ன தேவைப்படுதோ அதுதான் நம்மளோட வெற்றி. அது சில நேரத்தில் பணமாக இருக்கும், சில நேரத்தில் உறவாக இருக்கும், சில நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்கும். இது எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருக்கோ அதற்கான தொடர்ந்து சின்ன சின்ன செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தொடர்ந்து செய்யும் போது தான் அதில் ஒரு பெரிய வெற்றியை நம்மளால் அடையவே முடியும். இங்கே நம்ம பல நேரத்தில் என்ன சொல்லிடுறோம்னா, அப்போ கூட நான் ஏன் பெருசாக அதை அடைஞ்சாகணும், எனக்கு இவ்வளவு தான் போகிறோம், இல்லை எனக்கு இவ்வளவு தான் தேவை, அது ஒரு ஆப்ஷன், உனக்கு வேணும்னா நீ போய் செஞ்சுக்கோ, வேணான்னா விட்டுறேன், எனக்கு வேணான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் நமக்கு பார்க்குறதுக்கு ஞானி மாதிரி தான் தெரிவாங்க. வாழ்க்கையை எவ்வளவு எளிமையாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெற்றின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஓடுறப்போ இவங்க மட்டும் வேணான்னு சொல்கிறாங்களே, எவ்வளவு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு நினப்போம். ஆனால் இங்கே இப்போது இந்த விளக்கத்தோடு அதை பார்த்து பாருங்கள். வெற்றின்றது அடைய வேண்டிய விஷயம் கிடையாது, தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டா, நான் ஏன் வெற்றி அடையணும்னு கேட்கக்கூடிய நபர்கள் நான் ஏன் தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு தானே கேட்குறாங்க. சரி, வேலை செய்யணும்னு கேட்குறதுல என்ன தப்பு? அவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கலன்னா செய்யாமல் இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு நாள் இரவு உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை அழுது, நீங்கள் என்ன செய்வீங்க? எனக்கு பால் கொடுக்கணும் போல் இருக்குது, கொடுப்பேன். இல்லை எனக்கு கொடுக்க வேணான்னு தோணுனா நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் செய்வேன். நான் இப்போ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதை போய் செய்கிறதுக்கான கம்ஃபர்ட் இல்லை, என்னால் குழந்தை அழுதுகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் விடுவீங்களா? அப்போ ஒரு குழந்தை வருத்தத்தில் இருக்குது, உங்கள் வீட்டு குழந்தை ஏதோ ஒரு தேவையில் இருக்குது அப்படின்னு இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு போய் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நம்ம ஏன் அப்படி செய்கிறதில்ல? நம்ம வெற்றின்னு எதை சொல்கிறோன்னா தொடர்ந்து ஏதோ ஒரு பயனளிக்கும் வகையில் செய்யக்கூடிய வேலை தான். நம்ம யாருக்கு பயனளிக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் பயனளிக்கிறோம். அப்போ அவ்வளவு பேருக்கு நம்ம பயனளிக்கிறோம்னா எனக்கு வெற்றி வேணான்னு சொல்கிறது அவங்களுக்கெல்லாம் நான் எந்த பயனும் கொடுக்க மாட்டேன். நான் சுயநலத்தோட எனக்காக வாழ்க்கையை மட்டும்தான் வாழுவேன் அப்படின்னு சொல்கிறது. இங்கே இன்னும் தெளிவாக கவனித்து பாருங்களேன். நம்ம அடக்கத்தோடு தான் எனக்கு பெரிய வெற்றி வேணான்னு சொல்கிறோமா, அடக்கத்தோடு தான் பெரிய இலக்கை நம்ம வைக்க மாட்டோமா? பல நேரத்தில் அது அடக்கமே கிடையாது. உண்மையாக நீங்கள் அப்படி சொல்லக்கூடிய மனிதராக இருந்தால் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்டே கேட்டு பாருங்கள். உண்மையாகவே அடக்கத்தினால தான் பெரிய வெற்றி எனக்கு வேணாம், பெரிய இலக்கு வேணாம், பெரிய விஷயங்கள் வேணான்னு சொல்கிறேன்னா? சில நேரத்தில் அது அடக்கமாக இருக்குது, ஆனால் பல நேரத்தில் அது சோம்பேறித்தனமாக இருக்குது. அவ்வளவு வேலை செய்யணுமா, எனக்கு வேணாம் அப்படின்னு இருக்குது. இல்லை ஏற்கனவே நான் கம்ஃபர்ட்டாக இருக்கேன்ல, அந்த கம்ஃபர்ட்லேயே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது. இல்லை பெரிய வெற்றியை பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு பயமாக இருக்குது. இல்லை அவ்வளோ பெரிய பாதையில் போகணும் அப்படின்னு நினச்சா ஒரு பதட்டம் வருது. சொல்லப்போனால் நம்மளோட இயலாமையினால் பெரிய விஷயம் எனக்கு வேணான்னு நம்ம சொல்கிறோம். பெரிய விஷயம் எனக்கு வேணான்னு சொல்கிறதுனால அது அடக்கமாக மாறப்போகிறதே கிடையாது. இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அது இயலாமையே கிடையாது. இயலாமைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான். உங்களால் எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியுன்றத நீங்களே பார்க்கலன்னா அதை விட பெரிய பாவன்றது கிடையாது. எப்போ எனக்கு பெரிய விஷயம் வேணான்னு சொல்கிறனோ அப்போ அப்படிப்பட்ட பாவத்தை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, இந்த உலகத்தில் நான் வெற்றி அடைஞ்சிட்டா இன்னொரு நபர் தோற்றுருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சில நேரத்தில் நான் அதை அடைஞ்சிட்டேன்னா இன்னொரு நபருக்கு கிடைக்காதுல்ல, நான் நிறைய பணத்தை சேர்த்து வச்சிட்டேன்னா யாரோ ஒரு நபருக்கு பணம் கிடைக்காதுல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த உலகத்தில் எவ்வளவு பணக்காரங்க இருக்காங்க, தொடர்ந்து புது புது பணக்காரங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் உருவாகிட்டே தான் இருக்காங்க. அவங்க
உருவாகிறதுனால தான் ஏழைகள் உருவாகுறாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இலான் மஸ்க் ஒரு பெரிய பணக்காரர் ஆனார், ட்ரில்லியனர் ஆனார், நியூஸ்லலாம் பார்த்தோம். அவர் இந்த உலகத்தில் வந்ததுனால எவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருக்கும், எவ்வளோ பேரோட வாழ்க்கையை எளிமையாக்கியிருப்பார். அப்போ அவர் அவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனதுக்கு காரணம் நிறைய பேரை ஏழ்மையில் தள்ளினதுனால கிடையாது, நிறைய பேர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல மாற்றத்தை பயனளிக்கும் வகையில் கொண்டு வந்ததுனால தான். எப்போவுமே இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டை வச்சுக்காதீங்க. ஒன்று எனக்கு கிடைச்சா இன்னொருத்தவருக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. 2 பேருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்கும் எப்படி கிடைக்க வைக்கிறது அப்படின்னு யோசிங்க. அப்படி யோசிக்கும் போது வெற்றின்றது தானாக வரும். ஆனால் கடைசியாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த வெற்றின்றது பணத்துக்கு மட்டும் கிடையாது, பதவிக்கு மட்டும் கிடையாது. உங்களோட உறவுக்காகவும் இருக்கலாம், உங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் இருக்கலாம். அதில் தொடர்ந்து சின்ன சின்ன விஷயத்தை பெரிய இலக்கு நோக்கி நகர்த்திக்கிட்டு போனால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது கிடைச்சா கிடைக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடையாது. அது கட்டாயமாக கிடைச்சே ஆகணும். அதற்காக நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும். அது உங்களோட பொறுப்பு. நம்ம எல்லாராலையும் சொல்ல முடிஞ்ச மிக உயரிய ஒரு வாக்கியம் இருக்குது, இப்போவே சொல்ல முடியும். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. இந்த சின்ன வாக்கியம் மிகப்பெரிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வாக்கியத்தை சொன்ன உடனே அது நம்மளோட ஈகோவை தூண்டும். தொடர்ந்து நம்ம குறை சொல்லியே பழகுனதுனால எல்லாத்துக்கும் நான் எப்படி பொறுப்பாக முடியும்? வெளியில் இருக்கிற சூழல்களால் பல விஷயங்கள் நடக்கலாம், இன்னொரு நபரால் பல விஷயங்கள் நடக்கலாம், சிலரால் நான் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு என் மீதே பழியை போட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இங்கே காரணம் நீங்கன்னு சொல்லலை, பொறுப்பு நீங்கள் தான். ஒரு பைலட் மாதிரி தான். ஒரு பைலட் ஏரோப்ளேனை ஓட்டிகிட்டு இருப்பார். அவருக்கு வெளியில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழல் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. அவரோட கட்டுப்பாட்டில் அது கிடையாது. காற்றோட கொந்தளிப்பு எப்படி இருக்குன்றது அவரோட கட்டுப்பாட்டில் கிடையாது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த விமானத்தை ரொம்ப சேஃபாக அது போக வேண்டிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது அவரோட பொறுப்பு தான். காற்று சரியில்லை, வெளியில் டெம்பரேச்சர் சரியில்லை, டர்புலன்ஸ் இந்த கொந்தளிப்புலாம் சரியாக இல்லை, அதனால் நான் விமானத்தை ஒழுங்காக ஓட்ட மாட்டேன், வேறு ஊரில் போய் நிறுத்திடுவேன், இல்லை பாதியிலேயே கீழே விழுற மாதிரி ஏதாவது செஞ்சுருவேன் அப்படின்னு அவர் ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு வெளியில் இருக்கிற சூழல் தான் காரணம்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? அவர் அப்படி செய்கிறதும் கிடையாது. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் காரணம் பல விஷயங்கள் இருக்கலாம். வெளியில் இருக்கிற சூழல்கள் சில சமயம் சரியாக அமையாமல் கூட போகலாம். ஆனால் நீங்கள் எங்கே போய் சேரணுமோ, எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ என்ன செயல் செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். ஒரு கப்பலோட்டிக்கு காற்று எப்படி அடித்தாலும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு எப்படி போய் சேர்றதுன்றது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு புயல் வருது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி போகிறது, அதை எதிர்த்து நான் எப்படி போகிறது, அதை எப்படி நான் தோற்கடிக்கிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டாகணும். இந்த கேள்வியை எப்போ நீங்கள் கேட்பீங்க? எப்போ முழு பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அப்போ தான். எப்போ வெளியே நம்ம குறை சொல்லலாம் அப்படின்ற சுதந்திரம் நமக்கு இருக்கோ, எப்போ அடுத்தவங்களை காரணம் காட்டிக்கலாம் அப்படின்ற சுதந்திரம் இருக்கோ, ஒரு புயல் அடிக்கிறப்போ புயலை காரணம் சொல்லிவிட்டு நம்ம ஓரமாக தான் நிற்போம். புயலை கடந்தும் போகணுன்னா அந்த புயல் அடித்தாலும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர வேண்டியது என்னோடய பொறுப்புன்னு நம்ம உணரும் போது தான். இங்கே தான் இந்த விக்டிம் மைண்ட் செட்டை, இந்த பாதிக்கப்பட்ட மனிதர் மாதிரி உணரக்கூடிய மைண்ட் செட்டை நீங்கள் தூக்கி எறிஞ்சாகணும். எல்லாத்தையும் நான் தான் உருவாக்குறேன் அப்படின்ற ஜென்ரேட்டர் மைண்ட் செட் உங்களுக்கு வேணும். இந்த ஆத்தர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போய் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஏற்றுக்க முடியாத தருணங்கள் ஏதாவது வந்ததுன்னா அதை சொல்லி அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்றதையும் சொல்கிறார். எந்த ஒரு சூழலை ஏற்றுக்க முடியலையோ அந்த சூழலை சத்தமாக சொல்லி அதுக்கு காரணம் நான் தான் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலையா? எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, அதுக்கு காரணம் நான் தான். நான் ஒழுங்காக வேலை செய்யலை, இல்லைனா நான் வேலை செஞ்சதை ஒழுங்காக வெளியில் காட்டிக்கலை. எனக்கு தேவையான ஒரு பிஸ்னஸ் கிடைக்கலையா? அந்த பிஸ்னஸ் எனக்கு கிடைக்கல, அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா ஒழுங்கான வேல்யூவை நான் ப்ரொவைட் பண்ணல, என்னோடய பிஸ்னஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. என்னோடய உடம்பு சரியில்லையா? அதுக்கு காரணம் நான் தான். என்னோடய ஆரோக்கியத்தை நான் பார்த்துக்கல. என்னோடய உறவில் ஏதோ ஒரு பிரச்சனையா? அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் அதை சரி செய்ய போகிறேன். என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு தொல்லை கொடுத்துது அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான், அதை சரி செய்ய வேண்டியதும் நான் தான். இப்படி பொறுப்பேற்றுக்கிறதுனால எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் ஒரு சூப்பர்மேன் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் எப்போ நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களோ கட்டாயம் ஒரு சிறிய சக்தி அது உங்களுக்கு கிடைக்கும். யார் இதுக்கு காரணம் நான் தான், இதை சரி செய்ய வேண்டியது என் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அதை சரி செய்கிறதுக்கான சக்தியும் ஓரளவுக்கு கிடைக்க தான் செய்யுது. இந்த 10x ரூலும் இதை தான் நமக்கு சொல்லுது. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ உடனடியாக அதில் நீங்கள் வேலை செஞ்சாகணும், அதில் நீங்கள் செயலாற்றி ஆகணும். எப்போ நீங்கள் செயலாற்றவே இல்லையோ வேறு ஏதோ ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் செயலாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மையாக இருக்கலாம், இல்லை சில சமயம் நீங்கள் குறை சொல்கிறதா இருக்கலாம். நீங்கள் 10xக்கு போய் சேரணும்னா கண்டிப்பாக செயலாற்றி ஆகணும், அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு ஆகணும். இங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். எப்போ நம்ம இப்படி குறை சொல்கிறோமோ அப்போ காம்படிஷன் இருக்கிறதா நம்ம சொல்கிறோன்னு அர்த்தம். நான் ஏதோ ஒரு விஷயத்தில் வெற்றி அடையலை, அதுக்கு காரணம் இதுதான் சொல்கிறேன்னா எனக்கு இன்னொரு நபர் காம்படிட்டராக இருக்கார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு அர்த்தம். இது ஒரு பிஸ்னஸ் புக் தான், அதனால் காம்படிஷனை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுது. உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்றது இருக்கவே கூடாது.
நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அதில் காம்படிஷன் இருக்கக்கூடாது. நீங்கள் தான் அதை டாமினேட் பண்ணணும். எப்போ காம்படிஷன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த காம்படிஷனை விட 1% அதிகமாக வேலை செய்யணும்னு நினைப்பீங்க. எப்போ மார்க்கெட்டை நீங்கள் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அங்கே காம்படிஷனை பற்றிலாம் யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் அங்கே தான் இந்த 10Xஐ உங்களால் செயல்படுத்த முடியும். உங்களோட காம்படிட்டர் 50 கால் ஒரு நாளைக்கு பண்ணுறாரா, 51 நீங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் எப்போ டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அங்கே 500 பண்ணணும்னு நினைப்பீங்க. அங்கே காம்படிட்டரை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, எவ்வளவு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் யோசிப்பீங்க. லைஃப்பில் நமக்கு இன்னொரு காம்படிஷன் இருக்கக்கூடாதுன்னா, அங்கே நம்ம குறை சொல்லக்கூடாது. இவன் காரணம், அவன் காரணம், இந்த சூழல் காரணம்னு நம்ம சொல்லக்கூடாது. எங்கே காரணம் வெளியில் இருக்கோ அங்கே காம்படிஷனும் இருக்குது. எங்கே காரணம் நமக்குள்ளே இருக்கோ அங்கே காம்படிஷனே கிடையாது. நம்ம மட்டும்தான் டாமினேட் பண்ண போகிறோம். அங்கே நம்ம நம்பர் 1ஆலாம் வரமாட்டோம். ஏன்னா அங்கே நம்பர் 2ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம தனித்தங்க இருக்கோம். அங்கே யார் நம்ம கூட நினச்சாலும் போட்டி போடவும் முடியாது. இந்த 10X அப்படின்றதே நமக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம 10 மடங்கு வேலை செய்யணும் அப்படின்னு தான். அப்போ வேலை செய்கிறதுல எத்தனை வகை இருக்குது? இதில் ஒரு 4 வகை இருக்குது அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. அதில் முதல் வகை, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்குது. நீங்கள் ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய நபராக இருக்கலாம், இருந்தாலும் எந்த வேலையும் செய்யாத ஒரு நிலையில் உங்களால் இருக்க முடியும். நீங்கள் 9 to 5 ஜாபுக்கு போயிட்டு ரொம்ப கடினமாக உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்து தினமும் ரீல்ஸ் பார்த்துட்டு தூங்குனீங்கன்னா, அதனால நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, அதற்காக நீங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் என்ன குறிக்கோள் வச்சுருக்கீங்களோ அதற்காக எவ்வளோ வேலை செய்கிறீங்க. அதற்காக எதுவுமே செய்யாமல் கூட நம்ம ரொம்ப கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கலாம், ரொம்ப பிஸியாக இருக்கலாம். நான் பிஸியாக இருக்கன்றதுக்காகலாம் ஏதோ ஒரு வேலை செய்கிறேன்றது அர்த்தம் கிடையாது. நீங்கள் 10 மடங்கு உங்களோட குறிக்கோளுக்காக உழைக்கணும். நீங்கள் ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனால் அதில் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் வேறு ஏதோ ஒரு துறையில் கடினமாக உழைக்கிறீங்கன்னா, உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்க கூடாது. நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக நம்ம ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்க கூடாது. நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருவீங்க, எந்த வேலையும் செய்யாத ஒரு நபர். இங்கே நம்ம இதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுவோம், இல்லை இதை ரொம்ப நம்ம சாந்தப்படுத்திப்போம், இல்லை இதை கொஞ்சம் அழகாக்குவோம். அதுக்கு ஒரு வார்த்தையையும் பயன்படுத்துவோம். நான் எந்த வேலையும் செய்யலை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு நல்ல சூழல் வரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு சம்பள உயர்வு வரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு போனஸ் வரட்டும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா பர்மிஷன் தரட்டும்னு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வரணும், அது வந்துருச்சுன்னா நான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிப்போம். இது எல்லாமே போய் தான், நம்ம வேலை செய்யலை அப்படின்றது தான் உண்மை. இந்த நிலையில் இருந்தால் உடனடியாக நீங்கள் மாறி ஆகணும். 2வது நிலை, இதை விட மோசமான ஒரு நிலை இருக்குது. அது என்ன தெரியுமா? ரிட்ரீட், அதாவது பின்வாங்குதல். நான் வாழ்க்கையில் எதை அடையணும்னு நினைக்கிறேனோ அந்த திசையில் வேலை செய்யாமல் அதற்கு நேர்மாறாக எதிரான ஒரு திசையில் வேலை செய்கிறது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பர்கரும் கோக்கும் குடிச்சிட்டு இருக்கிறது, இல்லை நான் ஒரு ஸ்மோக் பண்ணுறது, இல்லை ட்ரிங்க் பண்ணுறது, இப்படி எந்த விஷயம் எனக்கு வேணுமோ அது சார்ந்து ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தேன்னா வேலை செய்யலைன்ற நிலை. அதற்கு எதிரான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அங்கே நான் ரிட்ரீட் பண்ணுறேன், ஒரு பின்வாங்குதல்ன்ற ஒரு நிலையில் இருக்கேன். இது முதல் நிலையை விட ரொம்ப மோசமான நிலை. இதை கேட்ட உடனே பெரிய விஷயம் மாதிரி தோணும். அதாவது நான் எங்கே போய் சேரணுமோ அதற்கு ஆப்போசிட்டான டைரெக்ஷனில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இது பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய தப்புலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன், ரெவென்யூ பத்தலை. இப்போ ரெவென்யூவை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டை குறைக்கிறேன், இல்லைனா ஒரு மேன் பவரை கட் பண்ணுறேன், நல்லா வேலை செய்யக்கூடிய நபரை வேலையை விட்டு தூக்குறேன். இதெல்லாம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுக்கு சமம் தான். ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக நம்ம ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். நான் பாடியை ஃபிட் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன், ஆனால் ஜிம்முக்கு போக மாட்டேன். ஏன் போல அப்படின்னு பார்த்தா, நேத்தி போனதுனால உடம்பு வெளிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு காரணத்தை சொல்லுவேன். இல்லை எனக்கு ஒரு கரியரில் நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், ஆனால் எந்த ஒரு மீட்டிங்கும் நான் ஆஃபீஸில் அட்டன் பண்ண மாட்டேன், அதில் நான் பேசவே மாட்டேன். எங்கே பேசிட்டா நம்மளை முட்டாள்னு அடுத்தவங்க நினச்சிருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இருப்பேன். அதாவது எது வேணும்னு நினைக்கிறனோ ஒருவேளை அதை அடைய மாட்டேனோன்ற பயத்தினாலேயே சில சமயம் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் போவோம். சில சமயம் இது இப்படி பயமாக இருக்கலாம், இல்லை சில சமயம் ஒரு சேஃபாக நான் ப்ளே பண்ணுறேன், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துக்கிறேன், இல்லை ரிஸ்க் எடுக்காமல் இருக்கேன் ஏன்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாக கூட இருக்கலாம். ஒரு புயல் மாதிரி தான். ஒரு புயல் அடிக்கிறப்போ நான் நங்கூரத்தை கீழே பாய்ச்சிட்டு படகுலையே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா அது ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது. புயல் அடிக்கிறப்போ புயலுக்குள்ளேயே போக போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அது இந்த ரிட்ரீட், பின்வாங்குதல். 3வது விஷயம் ஒன்று இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி 4வது விஷயத்தை பார்த்துருவோம். 4வது நிலை என்ன? அதுதான் 10X. நீங்கள் அதிகமான வேலையை செய்கிறது. அதிகமாக வேலை செய்கிறது அப்படின்னா என்ன? ரொம்ப கடினமாக உழைக்கிறது அப்படின்னு நீங்கள் மேப் பண்ணிக்க தேவையில்ல, இல்லை ரொம்ப நேர்த்தியாக ஒரு வேலையை செய்கிறது அப்படின்னு மேப் பண்ணிக்க தேவையில்ல. இவர் ரொம்ப சிம்பிளாக டைரெக்டாக சொல்கிறார்.
நீங்கள் நேர்த்தியான குவாலிட்டியான வேலையை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் செய்ய போகிறது என்னென்னா அதிகமான வேலையை செய்ய போகிறீங்க. இங்கே குவான்டிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு, குவாலிட்டியை விட. நம்ம எல்லா இடத்துலையும் குவாலிட்டி ரொம்ப முக்கியம், குவான்டிட்டி அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு படிச்சிருப்போம், அப்படி தான் கேள்விப்பட்டிருப்போம். எப்போ நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ அப்போ தான் குவாலிட்டின்றது வரும். எப்போ நான் நேர்த்தியாக ஒரு விஷயத்தை செய்வேன்னா தொடர்ந்து பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான். ஆனால் பயிற்சி எப்படி இருக்கும்னா தொடர்ந்து நிறைய விஷயத்தை நிறைய நேரத்துக்கு திரும்ப திரும்ப பண்ணுறது தான் பயிற்சி. அப்போ முதல்ல இந்த குவான்டிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதை செஞ்சாலும் அதிகமாக செய்யுங்க, 10 மடங்கு செய்யுங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்றதை கவனிங்க. ஒரு சேல்ஸ் கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னே வச்சுப்போம். இது வரைக்கும் எத்தனை கால் பண்ணியிருக்கீங்க? தினம் நான் வந்து ஒரு 10 கால் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா இதுக்கப்புறம் 100 பண்ண போகிறீங்க. 100 பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சா அட்லீஸ்ட் ஒரு 20 பண்ணுவேனே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க போகிறது கிடையாது. 100 பண்ணாமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு விகரஸாக இருக்க போகிறீங்க. ஒரு வெறி கொண்ட நபர் மாதிரி இருக்க போகிறீங்க. அப்படி சிந்திக்கும் போது தான் பெரிய சாதனை நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி செய்யும் போது தான் நீங்கள் அந்த வேலையை 10x படி செய்கிறீங்கன்னு அர்த்தம். அங்கே நீங்கள் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. மேத்தமெட்டிக்கலி ப்ராபபிலிட்டி படி நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறப்போ அங்கே நீங்கள் தோற்று போகவே முடியாது. இப்போ இந்த 3வது வகை என்னன்றதை பார்ப்போம். முதல் வகை வேலையே செய்யாமல் இருக்கிறது. 2வது தவறான திசையில் வேலை செய்கிறது. இது ரெண்டும் எவ்வளவு ஆபத்தானதாக இருக்குது. இதை விட ஆபத்தான ஒரு நிலை இருக்குது, ஒரு வகை இருக்குது. அது என்ன தெரியுமா? நார்மலாக வேலை செய்கிறது, ஒரு ஆவரேஜாக நீங்கள் இருக்கிறது. நம்ம நினச்சிடுவோம் ஆவரேஜாக இருக்கிறது ஒன்றும் அவ்வளவு தப்பு கிடையாது. நான் ஆவரேஜாக ஒரு வேலையை சராசரி நபர் மாதிரி செஞ்சுட்டு போகிறேன். ஓரளவுக்கு நான் வேலை செய்கிறேன், ஓரளவுக்கு நான் வேலை செய்யலை. இல்லை நான் பேலன்ஸ்டாக வேலை செய்கிறேன், என்னோடய வேலையையும் மற்ற விஷயத்தையும் நான் பேலன்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்படி சொல்கிறதுலாம் நல்ல விஷயம் மாதிரி இருக்குல்ல. ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் இதுதான் அப்படின்னு இவர் சொல்கிறார். இவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப கடுமையானதாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆமாம் இதானே நிதர்சனமாக இருக்குது, இதுதானே ரியாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நமக்கே தோணும். இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆவரேஜாக இருக்கிறப்போ நம்ம என்ன நினச்சிட்றோம், நம்ம எல்லார மாதிரியும் இருக்கும், அதனால நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இதை விட ஒரு பெரிய மாயை கிடையாது, ஒரு பெரிய இல்யூஷன் கிடையாதுன்னு சொல்கிறார். ஏன்னா எப்போ எல்லார மாதிரியும் நீங்கள் இருக்கீங்களோ, எல்லார மாதிரியும் நீங்கள் பொருந்தி போகிறீங்களோ அப்போ ரொம்ப சுலபமாக நீங்கள் மாற்றப்படலாம். அதுவும் இன்றைக்கி இந்த ஆட்டோமேஷன் அதிகமாகக்கூடிய சூழலில், ஏஐ வளர்ந்து வரக்கூடிய சூழலில் எல்லார மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை ஈஸியாக தூக்கி போட்டுடலாமே, உங்களை ஈஸியாக நான் ரீப்ளேஸும் பண்ணிடலாமே. இன்றைக்கி பல பேர் பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கும் ஒரு அடிமை மாதிரி பல பேர் நடத்தப்படுறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நீ போயிட்டா இன்னொரு ஆள் வர போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான். எப்போ நீங்கள் ஆவரேஜாக இருக்கீங்களோ உங்களை யாரால் வேணாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியும். எப்போ ரீப்ளேஸ் பண்ண முடியுதோ ஒரு முதலாளி நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அப்படி இருந்து தான் ஆகணும், இல்லைன்னா உங்களை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி ஆவரேஜாக இருக்கிறதெல்லாம் தப்பு. வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும், மேலே மேலே நம்மளோட கோலை நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வெற்றின்றதை தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறப்பெல்லாம் இவரை பார்த்து பல பேர் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் நீ ரொம்ப வெறி பிடிச்சி போயிருக்கிற, நீ ரொம்ப அப்சஷனோடு இருக்கிற, நீ ரொம்ப தேவையில்லாத அளவுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இவர் ஒரே ஒரு பதிலை சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் ஆவரேஜாக இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு சமூக நோய். அதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். உங்களால் போன மாதம் வாங்கின ஒரு பொருளை அதே விலைக்கு இன்றைக்கி வாங்க முடியுதா? இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தில், போர் சூழலில், விலைவாசி உயர்வில் உங்களால் ஒரு பொருளை தொடர்ந்து ஒரே ப்ரைஸில் வாங்க முடியுதா? அப்படி வாங்க முடியல. தொடர்ந்து இந்த உலகம்ன்றது மாறிக்கிட்டே இருக்கிறப்போ தொடர்ந்து நீங்கள் ஒரு ஆக்சிஜனை சுவாசிக்கிற மாதிரி முன்னேறி போய்கிட்டே தான் இருக்கணும். இங்கே சந்தோஷமாக இருக்க மாட்டே. நீ வெற்றியை நோக்கி தேடி போயிட்டே இருந்தேன்னா உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. இருக்கிறத வச்சே சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்றத கற்றுக்கோ அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வெற்றியை தேடுறதுனால நான் சந்தோஷமாக இல்லைன்ற முடிவுக்கு நீங்களாவே வந்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் வெற்றியை தேடும் போது உங்களுக்குள்ள பயம் வருது, ஒரு பெரிய விஷயத்தை பார்க்கும்போது பதட்டம் வருது, அதெல்லாம் நம்மளால் அடைய முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படி யோசிக்கிறதுனால அதில் சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் சந்தோஷத்தோடு அதை செய்ய முடியுன்ற உண்மை உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அதே நேரத்தில் நான் தொடர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறது மூலமாகவும், தொடர்ந்து மேலே போகணுன்றதுக்காக செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல் மூலமாகவும் நான் கூடுதல் சந்தோஷத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். வேலை செய்கிறது மோசம் அப்படின்னு நம்புறதுனால எல்லாருக்கும் அது பொருந்தி போகுன்றது கிடையாது. உண்மையான நோக்கத்தை தேர்ந்தெடுத்து உண்மையான பங்களிப்பை நீங்கள் கொடுக்கும்போது, பயனுள்ள வகையில் வேலை செய்யும் போது, அதை விட ரொம்ப முக்கியமாக உங்களால் என்ன முடியும் அப்படின்றத நீங்களே பார்க்கும்போது கண்டிப்பாக சந்தோஷன்றது கிடைக்கும். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்மள பல பேர் ஆவரேஜாக இருக்கிறது நல்ல விஷயம், ஆவரேஜாக இருக்கிறது கெட்ட விஷயம் கிடையாது, ஆவரேஜாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுலாம் காரணம் என்ன? ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் ஆவரேஜாக இருக்கிறதுனால தான். முன்னாடி சொன்ன மாதிரி ஆவரேஜாக இருக்கிறதுன்றது தோற்று போகிறது கிடையாது. தோற்று போகிறது எப்போவுமே ஆவரேஜ் கிடையாது. அது ஒரு உயரிய விஷயம். ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக செய்யும் போது தான் தோற்று போவோம்.
தோல்வியை விட மோசமானது தான் ஆவரேஜாக இருக்கிறது. தோல்வின்றது மோசமானதே கிடையாது. அது வெற்றிக்கு நிகரானது தான். அப்போது இங்கே ஆவரேஜ்ன்றது தோல்விக்கும் வெற்றிக்கும் நடுவில் இல்லை. தோல்வியும் வெற்றியும் மேலே இருக்குது. ஆவரேஜ்ன்றது கீழே இருக்குது. ஆனாலும் இந்த ஆவரேஜை நம்ம சேஃபாக பார்க்குறோமே, ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்க்குறோமே, இது சாதாரண விஷயம், நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி பார்க்குறோமே. என்ன காரணம்? ஏன்னா ஆவரேஜ்ன்றது தோல்வி கிடையாது. அது ஒரு சமூக நோய் அப்படின்னு சொல்கிறார். உங்களை சுற்றி பல பேர் ஆவரேஜாக இருக்கிறதுனால உங்களை ஆவரேஜாக இருக்கிறதுக்கு தூண்டுறாங்க. ஆவரேஜை தாண்டி ஒரு விஷயம் யோசிச்சா அங்கே ஒரு ஃபிலாசபியை சொல்கிறாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு. ஏன் ரொம்ப பெருசாக ஆசைப்படுற? லைஃப்பை பேலன்ஸ் பண்ண தெரியவே மாட்டுது உனக்கு. வேலைன்னு இருக்கியே, லைஃப்பை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் ஆவரேஜாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்க ஆவரேஜாக இருக்காங்க. இங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்போ கிடைக்கும்? நீங்கள் லைஃப்பை திரும்ப வாங்குகிற அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்ததுக்கப்புறம் தான். இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடுறீங்கன்னே வச்சுப்போம். நான் ஒரு பணம் சம்பாதிக்கிறேன், அந்த பணத்தை வச்சு லைஃப்பையும் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிட்டேன். இதே பணத்தை வச்சு 10 வருஷம் கழித்து உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுமா? கட்டாயம் முடியாது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி என்கிட்ட ஒரு 50,000 வச்சு என்னால் லைஃப்பை ஓட்ட முடியுதுன்னா அடுத்த சில வருடத்திலேயே அது ரொம்ப கம்மியான தொகையாக மாறப்போகுது. அப்போ தொடர்ந்து நான் முன்னேறிக்கிட்டே தான் இருக்கணும். எப்போ என்கிட்ட இருக்கிற பணம் என் லைஃப் முழுக்க போகிறோம் அப்படின்னு தோணுதோ அப்போ நீங்கள் வேலையே செய்யாதீங்க, லைஃப்பை மட்டும் பாருங்கள் அப்படின்னு கூட சொல்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் அடையாத வரைக்கும் தொடர்ந்து முன்னேறதுக்கு பாருங்கள். வெளியில் இருக்கிறவங்க நிறைய ஃபிலாசபி சொல்லுவாங்க, தத்துவம் சொல்லுவாங்க. சில சமயம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனமும் பயமும் கூட எதிராக பேசும். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. லைஃப்பில் எப்போ தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்கீங்களோ, எப்போ முன்னேற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அப்போ தான் உங்களால் லைஃப்பை வாழவே முடியும். ஏன்னா இந்த உலகம் அப்படி மாறிக்கிட்டே இருக்க போகுது. அந்த இடத்துல உட்காந்து இந்த ஃபிலாசபி பேசாதீங்க. டைரெக்டாக ரியாலிட்டியை பார்க்க கற்றுக்கோங்கன்னு சொல்கிறார். இந்த 10 மடங்கு குறிக்கோளை செட் பண்ணுறது, இல்லை இந்த 10 மடங்கு செயலாற்றுறது, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடை இருக்குது. அதோட பேர் தான் மிடில் கிளாஸ் மைண்ட் செட். இந்த ஆத்தர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துகிறாரு. மிடில் கிளாஸ் மைண்ட் செட் அப்படின்றது ஒரு மென்டல் டிஸார்டர் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதாவது ஒரு மனநோய்னு சொல்கிறார். இவர் உடனடியாக மிடில் கிளாஸ் எல்லாரையும் மனநோயோடு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு கிடையாது. இவர் மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டை தான் அப்படி சொல்கிறார். மிடில் கிளாஸ் மைண்ட் செட்னா என்ன? நான் சேஃபாக இருக்க போகிறேன், நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட்னு சொல்கிறார். மிடில் கிளாஸில் இருந்துட்டு நான் இன்னும் முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்களை பார்த்து இவர் இப்படி சொல்லலை. நான் இப்படியே இருந்துடுறேன், லைஃப் நல்லா தானே இருக்குது, இப்படியே செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பற்றி இவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க ஏழ்மையில் இருக்கிறவங்கள விட மோசமான நிலையில் இருக்காங்க அப்படின்னும் சொல்கிறார். ஏன்னா அவங்க எல்லாரும் நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய பொய். நான் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு ஃபண்டு சேவ் பண்ணிட்டு வரேன், அதாவது பிஎஃப்பில் பணம் போட்டுட்டு வரேன், வேலைக்கு போயிட்டு வரேன், மாதம் நான் என்னோடய பில்லை கட்டுறதுக்கான பணம் எனக்கு கிடச்சிடுது, அப்போ நான் ரொம்ப சேஃபாக தானே இருக்கேன், இல்லை கம்ஃபர்ட்டாக தானே இருக்கேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இருக்கிறதுலேயே இது ஒரு பெரிய பொய் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டுக்கு சில ரூல் இருக்கான். முதல் ரூல், ஒரு நல்ல வேலையை கண்டுபிடிச்சி சேரணும். அந்த நல்ல வேலைன்றது மூலமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா அடுத்தவங்களுக்காக வேலை செய்கிறது. ரெண்டாவது, ஓரளவுக்கு பணத்தை சேமிக்கணும். ரொம்ப சேமிச்சிடக்கூடாது, நிறைய பணத்தை சேர்த்துடக்கூடாது. சேர்த்தா பேராசை பிடிச்சவன் சொல்லிடுவாங்க. கொஞ்சமாக தான் சேமிக்கணும். மூணாவது, எப்படியாவது ஒரு வீடை வாங்கிடணும். அந்த வீட்டை ஒரு சொத்து, அதை ஒரு அசட் அப்படின்னு நமக்கு நாமளே பொய் சொல்லி ஏமாற்றிக்கவும் செய்யணும். நம்மள்ட்ட வரக்கூடிய இன்கம்மை டைவர்சிஃபை பண்ணி நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம். அப்போ தான் பல இடத்துல நம்மளால் ஆவரேஜாக இருக்க முடியும். ஒரு இடத்துல பெரிய ரிஸ்க் எடுத்துடக்கூடாது, ஒரு இடத்துல பெரிய ஆசையை நம்ம பற்றக்கூடாது. 65 வயசில் ரிட்டையர் ஆகணும். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். இதுதான் ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறார். படிக்கும்போது ரொம்ப கடினமானதாக இருந்தாலும் ஆனால் அவர் சொல்கிறத பல நேரத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். இந்த மைண்ட் செட்டில் இருந்தால் எப்படி பெரிய விஷயத்தை அடைய முடியும்? இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிடுறோம்னா என்கிட்ட இருக்கிறதே எனக்கு போரும் அப்படின்னு சொல்லிடுறோம். போருன்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கான். அது இதுக்கு மேலே என்னால் எதுவும் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அடையாளமாக. எப்போ போருன்னு சொல்கிறோமோ இன்னும் அதிகமான வாய்ப்புகளை நம்ம பார்க்கறது கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும், அதை நம்ம செய்கிறது கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு 10 பேரோட உயிரை அவர் காப்பாற்றிருக்கார். மிகப்பெரிய திறமைசாலி அவர். அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக பொழைச்சிடுவாங்க. அவர் ஒரு 10 பேரை காப்பாற்றிட்டார். இப்போ சொல்கிறாரு நான் ஓரளவுக்கு சம்பாதிச்சிட்டேன் போகிறோம் அப்படின்னு சொன்னாருன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லை, நீங்கள் ஆயிரக்கணக்கான நபரோட வாழ்க்கையை காப்பாற்றணும், உயிரை காப்பாற்றணும்னு தானே சொல்வீங்க. ஒரு நல்ல பைலட் போய்கிட்டே இருக்கார் ஃப்ளைட்டில், திடீர்னு எனக்கு போரும்னு தோணுது, நான் இங்கே இறக்கிடுறேன் அப்படின்னு இறக்குனாருன்னா என்ன சொல்வீங்க? இல்லை ஒரு ஆர்மியில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, நான் ஓரளவுக்கு சம்பாதிச்சிட்டேன், இல்லை இப்போ இந்த போர்லேருந்து வெளியே போனால் கூட எனக்கு பென்ஷன் வரும், அதனால போரில் பாதிலேயே திரும்ப வந்துடலான் இருக்கேன், எனக்கு போரும் வாழ்க்கையில் அவ்வளோதானே அப்படின்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? ஒரு விவசாயி, நான் ஓரளவுக்கு வேலை பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் விவசாயம்லாம் பண்ண முடியாது, நான் ஓரளவுக்கு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டேன், அதனால் என்னோட நிலத்தை நான் ஃப்ளாட் போட்டு வித்துடலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்வீங்க?
இவங்களெல்லாம் நம்ம பார்த்து போருன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். கடைசி வரைக்கும் கடினமாக உழைங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப நல்ல வேலையை செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்கெல்லாம் போருன்னு சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை. ஆனால் நம்ம போருன்னு சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம சேஃபாக கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். அது நம்மளோட வேலை யாருக்கு போய் சேருதோ அவங்களுக்கு தானே பிரச்சனை. அவங்க கஷ்டப்பட்டா என்னன்ற மனநிலையில் தானே நம்ம போருன்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாதியிலேயே போருன்னு சொல்லி நிறுத்தினா இந்த உலகம் என்ன ஆகும்? மற்றவங்களாம் வேலை செய்வாங்க. அதனால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம போருன்னு சொல்லிப்போம். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருப்போன்ற கதையை கட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய போதைப் பொருளை மிடில் கிளாஸ் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். அந்த போதைப் பொருளோட பேர் என்ன தெரியுமா? சம்பளம், மாத சம்பளம். மாதம் மாதம் ஒரு சம்பளம் வரும். அந்த சம்பளத்தை வச்சு நம்ம பில்லை கட்டிடுவோம். மாத கடைசியில் கையிலேயே பணம் தங்காமல் இருக்கும். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு பிடிக்காத பாஸை ரொம்ப நல்லவர் மாதிரி நடத்திக்கிட்டு இருப்போம். நம்மளால் முடியாத அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு வர வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இல்லை பிடிக்காத வேலையை தேர்ந்தெடுத்து செய்வோம். இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு மாதம் மாதம் சம்பளத்தை வாங்குவோம். கேட்டால் இது ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஜெயிலில் இருக்கிறது கூட தான் சேஃபு. கையில் தங்கத்தில் விலங்க போட்டு விட்டாங்கன்றதுக்காகலாம் நீங்கள் ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு சேஃபாக இருக்குது, போலீஸ் காவல் காக்குறாங்க, இங்கே தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருப்பீங்களா? அப்படி இருக்கிறது தான் மாத சம்பளம்னு சொல்கிறார். உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறது தப்பு கிடையாது. பிடிக்காத வேலையை ஆவரேஜான லைஃபுக்கு சேஃப்னு நினச்சி செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு முட்டாள்தனம் தான். பிடிச்ச வேலையை செய்யுங்க. பெரிய குறிக்கோளை வைங்க. பெரிய அளவில் வேலை செய்ய கற்றுக்கோங்க. இப்படி சொல்லக்கூடிய நபர்கள், அதாவது 10 மடங்கு வேலை செய், எந்நேரமும் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணு, நிறைய வேலை செய் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் அப்சசிவாக இருக்கார், வெறி பிடிச்சி போயிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு மன நோயாளி, அவரை மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த ஆத்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இப்படி வெறி பிடிச்சி போய் இருக்கிறது ஒரு வரம் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு நோய் கிடையாது. எப்போ இப்படி வெறி பிடிச்சி போய் இருக்கீங்களோ அப்போ தான் இந்த உலகத்துக்கு நீங்கள் பயனளிக்கிறீங்க அப்படின்னும் சொல்கிறார். யோசிச்சு பாருங்களேன், முன்னாடி சொன்ன அதே உதாரணம். இங்கே சில பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அதாவது இதில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இதில் எனக்கு வெறி அதிகம்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க. அந்த டாக்டர் இப்போ உங்களோட உயிரையே காப்பாற்ற வேண்டிய சூழலில் இருக்கார். அந்த டாக்டர் சொல்கிறாரு, எனக்கு மெடிசின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகங்க, ரொம்ப ஆர்வம் அதிகம், சின்ன வயசுலேருந்தே ஆர்வமாக நான் இதை படித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு டாக்டர் சொல்கிறாரு, நான் உயிரை காப்பாற்றுறதுல வெறி பிடிச்ச மாதிரி இருக்கேன். என்கிட்ட வரக்கூடிய மனுஷங்க எல்லாரோட உயிரையும் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப வெறி அதிகம். நான் என் உயிரை கொடுத்து கூட அந்த உயிரை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். 2 பேர்கிட்ட யார்கிட்ட போவீங்க? யார் இப்படி வெறி பிடிச்சி போயிருக்காங்களோ அவங்கள்ட்ட தானே போவீங்க. அப்போ நமக்கு வேலை செய்கிறவங்க அந்த வேலையில் ஃபுல்லாக பேஷனோடு இருக்கணும், வெறி பிடிச்சி போயிருக்கணும். அப்படி வேலை செய்கிறவங்க தான் நமக்கு வேணும். ஆனால் நம்ம மட்டும் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிப்போம், கொஞ்சம் ஆர்வம் அதிகங்க எனக்கு அப்படின்னு சொல்லிப்போம். அப்படி சொல்லி அந்த கம்ஃபர்ட்லேயே இருப்போம் அப்படின்னா அது நம்ம இந்த ஊரை ஏமாத்துறதுக்கு சமம் தானே. அப்போ எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஆவரேஜாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதில் 10 மடங்கு பெரிய குறிக்கோள் இருக்கணும். 10 மடங்கு அதிகமாக நீங்கள் வேலை செய்யணும். அப்படி வேலை செய்கிறது அப்சஷன்லாம் கிடையாது. அது அப்சஷனாகவே இருக்கட்டும். அது ஒரு வரம் தான். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்திற்கான ஒரு வரம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமான வரம். இப்படி செய்கிறதுனால உங்கள் லைஃப் அன்பேலன்ஸ்டெல்லாம் போக போகிறதில்ல. பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுத்து இப்படி கடினமாக வேலை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையை பிடிக்கும். உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் கட்டாயம் உங்களை பிடிக்கும். யார் இப்படி வேலை செஞ்சுட்டு குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்கள கட்டாயம் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்றைக்கி நீங்கள் கொஞ்சமாக சம்பாதிச்சுட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதா நினைப்பீங்க. உண்மையாக அவங்க அதில் சந்தோஷமாக இருக்காங்களா? ஒருவேளை பெரிய விஷயத்தை அவங்களுக்காக நீங்கள் பெற்றுக் கொடுத்தா அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு என்றைக்காவது சொன்னாங்களா? அப்படி சொன்னாலும் நீங்கள் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. வாழ்க்கைன்றது நல்லா தான் இருக்கும். யார் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியலையோ, யார் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போக முடியலையோ அவங்க தான் இப்படிப்பட்ட கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை காது கொடுத்து கேட்காதீங்க. எப்போவுமே நிறைய பணம் சம்பாதிக்கிறதும் ஒரு உயரிய இடத்துக்கு போகிறதும் தப்பு கிடையாது. அதை கட்டாயம் நீங்கள் செய்யலாம். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் நீங்கள் செஞ்சே ஆகணும். இந்த 10x ரூல் பற்றி இன்னும் சில அட்வைஸ் இந்த ஆத்தர் கொடுத்துருக்காரு. அதை நம்ம குயிக்காக பார்த்துடலாம். முதல்ல ஓவர் கமிட் பண்ண நீங்கள் கற்றுக்கிட்டாகணும். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற அனைத்தையும் அந்த செயலுக்காக, உங்களோட குறிக்கோளுக்காக கொடுக்க நீங்கள் கற்றுக்கிட்டாகணும். நீங்கள் ஒரு திட்டத்தை வச்சுருக்கீங்க. அந்த திட்டம் தோற்று போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் தெரியுமா? இன்னொரு திட்டம் தான், அதாவது பிளான் பி. நான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், அதற்காக சில திட்டத்தை தீட்டுறேன். கூடவே இதில் தோற்று போயிட்டா இதை செஞ்சுக்கலாம், வேறு ஒரு விஷயமும் இருக்குது கையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அந்த திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தவே மாட்டேன். எப்போவுமே ஆப்ஷன் பியை பற்றி சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பேன். உங்கள்கிட்ட ஆப்ஷன் பியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அதாவது போய் சேர வேண்டிய இடம் ஒன்றா தான் இருக்கணும். அதுக்கு 2 பாதை இருக்கலாமே தவிர இடமே 2 இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு நிறைய பிளான் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒன்று பிஸ்னஸ்மேன் ஆவேன், ஒருவேளை முடியலன்னா இந்த விஷயத்தை செஞ்சுப்பேன்னு வேறு ஒரு குறிக்கோளே வச்சுருக்கக்கூடாது. ஒரே ஒரு குறிக்கோள் தான் உங்கள்கிட்ட எப்பவும் இருக்கணும். அப்படி குறிக்கோளை நோக்கி நீங்கள் நகர்ந்து போகிறப்போ சில சமயம் நிறைய தடைகள் வரும், நிறைய பிரச்சனை வரும். சில சமயம் இங்கே எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி நேரத்தில் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்யணும்.
இந்த நேரத்தில் எப்படி 1% நான் முன்னேறுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சாகணும். அந்த இடத்துல தான் சின்ன முன்னேற்றத்தை கட்டாயம் நீங்கள் கொடுத்தாகணும். எப்போ பிரச்சனை வரப்போ ஒரு சின்ன முன்னேற்றத்தை கொடுக்குறீங்களோ உங்களோட மனதுக்கு தெரியும் இதை நீங்கள் ரொம்பவே நேசிக்கிறீங்க, இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத அது புரிஞ்சுக்கும். எப்போ உங்களோட மூளை ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்குதோ அதை ஒரு லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷனாக பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த விஷயத்தை அடையிறதுக்கான பல வழிகளை உங்களுக்கு அது காட்டும். அடுத்து இவர் சொல்கிறாரு, அச்சீவ்மெண்ட் ட்ராப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கான். அது என்னென்னா, ஓரளவுக்கு ஒரு சின்ன வெற்றி அடைஞ்ச உடனே நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், நான் வாழ்க்கையில் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. எப்போவுமே வாழ்க்கையில் நீங்கள் சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நிலையை அடையவே மாட்டீங்க. தொடர்ந்து நீங்கள் சாதிச்சுக்கிட்டே இருந்தாகணும். ஒரு நெருப்பு எரியிற மாதிரி தான், தொடர்ந்து அதில் விறகை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கட்டத்தில் நெருப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சுப்பா அப்படின்னு விறகு போடுறத நம்ம நிறுத்தவே முடியாது. அது தொடர்ந்து எரியணும் அப்படின்னா விறகை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், இதுக்கு மேலே நான் எந்த செயலும் செய்ய வேணாம் அப்படின்ற ஒரு நிலையை நீங்கள் அடையவே மாட்டீங்க. தொடர்ந்து வெற்றியிலேயே இருக்கணும்னா தொடர்ந்து அந்த சின்ன சின்ன செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சில நேரத்தில் உங்களுக்கு பயம் வரலாம், அந்த பயம் தான் உங்களுக்கான ஒரு க்ரீன் சிக்னல். சில விஷயங்களை பார்க்குறப்போ உங்களுக்கு பயமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை பயணத்தில் சில விஷயங்களை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியுமான்ற சந்தேகம் வரும். இப்படிப்பட்ட பயமும் சந்தேகமும் வரக்கூடிய இடத்துல தான் க்ரீன் சிக்னல் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. எதை செய்யக்கூடாதோ அதுக்கு பயம் வராது, எதை கட்டாயம் செஞ்சே ஆகணுமோ ஆனால் நம்மளால் செய்ய முடியுமா முடியாதோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல தான் பயம் உருவாகும். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை தொடர்ந்து செய்யுங்க. எங்கே பயம் வருதோ அந்த வேலையை செய்யுங்க. உங்களோட குறிக்கோளை பார்த்து உங்களுக்கு பயம் வரல அப்படின்னா நீங்கள் 10 மடங்கு பெரிய குறிக்கோளை வச்சே இல்லை. பயம் கட்டாயம் வரணும். அந்த பயம் வர இடத்துல தான் சரியான செயலை நீங்கள் செய்ய போகிறீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா டைம்ன்றது எல்லாருக்கும் ஒரே அளவு தான் இருக்குது. அதை உங்களால் மேனேஜ் பண்ணவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. அப்போ ப்ரியாரிட்டி மேனேஜ்மெண்ட்டை தான் நீங்கள் கற்றுக்கணும். எது ரொம்ப முக்கியம் அதை முதன்மைப்படுத்துங்க. உங்களோட குறிக்கோள் தான் ரொம்ப முக்கியம், அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய செயல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லோரும் இங்கே 2 முக்கியமான தவறை பண்ணுவோம். ஒன்று பிளானிங், தொடர்ந்து திட்டம் தீட்டிக்கிட்டே இருப்போம். திட்டம் தீட்டுறதே ஒரு செயல்னு நினச்சிப்போம். அதனால் பிஸியாக இருக்கிற மாதிரி நம்மளை நாமளே கன்வின்ஸ் பண்ணிப்போம். திட்டங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது கிடையாது, செயல் தான் கொடுக்குது. திட்டம் தீட்டலாம், ஆனால் செயல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது, எப்போவுமே பிஸியாக இருக்கிறது. நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்றதுக்காகலாம் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர மாட்டீங்க. நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன், தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கேன், அங்கே இன்னும் போலையே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. எந்த திசையில் நடக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பத்தாது, எதற்காக பிஸியாக இருக்கீங்கன்றது அதை விட ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்களை தான் இந்த புத்தகத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். இதை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதை கேட்கும்போது உங்களுக்கு பி அப்சஸ்ட் ஆர் பி ஆவரேஜ்னு நான் ஒரு புக் பற்றி பேசியிருந்தேன். அதை மாதிரியே உங்களுக்கு தோணலாம். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டும் ஒரே ஆத்தர் தான். இந்த புக் தான் ஃபஸ்ட்டு வந்தது, அது செகண்ட் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஆர்டர்ன்றது தெரியல. ஒரே ஆத்தர் ஒரே ஐடியாலஜியில் 2 விஷயத்தை வெவ்வேறு விதமாக பேசியிருப்பார். அதில் 10x அப்படின்ற ஒரு ரூலை பற்றி பேசியிருப்பார். இது முழுமையாக அதை பற்றியே எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறப்போ வேறு சில வீடியோவில் இதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேனே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்படி தான் இருக்கணும். அப்படி தோணும் போது தான் அது சரியானதும் கூட. ஒரே ஒரு ஐடியாலஜியை, ஒரே ஒரு கருத்தை திரும்ப திரும்ப பேசுகிறதுல எனக்கு பயன் இருக்குது அப்படின்னு தோணல. ஸோ விதவிதமாக பேசலாம், விதவிதமான புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். அதனால் என்னோட ஒவ்வொரு வீடியோவும் ஒன்றுக்கு ஒன்று முரணாகவும் இருக்கலாம். அப்போ எந்த இடத்துக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு எது சூட் ஆகுன்றதை நீங்கள் பார்க்கணும். உங்களால் ஏற்றுக்கவே முடியாத விஷயத்தை பற்றியும் சில சமயம் நீங்கள் படிக்கிறப்போ, சில ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிற விஷயத்தை படிக்கிறப்போ தான் உங்களுக்கு எது உண்மையாக பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதனால தான் பல விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கும் போது பரவாயில்ல அப்படின்னு நம்ம அப்படியே பேசுகிறது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் எதை உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சுது, எதை ஏற்றுக்க முடியலன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.